பிக் பாஸ் நேற்று நைட்டு ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட போயிட்டு கமருதீன் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா அரோரா மேலே பயங்கர டென்ஷன்லையும் கோவத்துலையும் இருக்காருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அடுத்து இன்னைக்கு மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் மைக்கு போடலன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, எல்லாருக்கிட்டையும் எல்லா நல்லதையும் பற்றி சொல்லணுன்றது. இந்த 2 விஷயம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. மறக்காமல் லைக்கும் ஐப்பும் மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நேற்று கமருதீன் வேலை பார்த்தார். நேற்று நைட்டு வேலை பார்த்தாரு. ஒரு பக்கம் கிச்சனில் வந்து வெஷல் வாஷ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நான் தூங்குற வரையும் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவர் உட்காந்து 2 தொடர்ந்து எடுத்து பெருக்கிட்டு இருக்காரு கிச்சன் பக்கத்தில். ஓகே, அந்த சேரெல்லாம் தள்ளிட்டு அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் பெருக்கிட்டு இருக்காங்க. சொருன்னு ஒரு கேரக்டர் வருது. யாரான்னு பார்த்தா பார்வதி வந்து நின்ட்டு பார்க்குது, கம்முன்னு கிளம்பி போயிடுச்சுங்க. பனிஷ்மெண்ட் 2 பேருக்கும் தான். ஆனால் கமருதீன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், பார்வதியை காணோம். வந்து பார்க்குது, கம்முன்னு கிளம்பி போயிடுச்சு. இன்னும் இதுன்னு எனக்கு தெரில. பார்வதி அதிகமாக வேலை பார்த்தாங்களா, கமருதீன் அதிகமாக வேலை பார்த்தாரா அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்தோன்னு வச்சுங்களேன். பார்வதி வேலை கம்மியாக தான் பார்த்துருக்காங்க, கமருதீன் பார்வதியை விட அதிகமாக வேலை பார்த்துருக்கான் அப்படின்றது உண்மையை சொல்லி ஆகணும். இந்த 2 பேரில் கொடுத்த வேலையை யார் அதிகமாக பார்த்துருக்கான்ற கணக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி வேலை செய்யலைன்றது அர்த்தம், கமருதீன் வேலை செஞ்சிருக்கான்றது தான் அர்த்தம். 2 பேரை கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்கிறேன். ஓகே, இது நான் பார்வதி சுத்தமாக செய்யலைன்ற மீனிங் கிடையாது. 2 பேர் கம்பேரிஷனில் கமருதீன் சொன்ன வேலையில் சொல்கிறபடி நிறைய விஷயங்கள் செய்கிறான் அப்படின்றதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, பார்வதி தான் சாக்குன்ற மாதிரி கமருதீனை வச்சு மிளகா தள்ளு 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 நல்லா அரைச்சி போடுறாங்க. சரி, என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமருதீன் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு விக்ரம் கிட்ட, என்னுடைய கேம் அஃபெக்ட் ஆகும்டா. எப்படி என் கேம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொந்து, டேய் பேசாமல் இருந்ததா ஒரு வேற பிளே கிடைக்கும்டா கமருதீன், நீ புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. ஓகே, இல்லை பிளான் பண்ணிலாம் நாங்கள் பேசலன்ட்டு, இதுதான் பொய். பிளான் பண்ணி பேசலன்னு இன்னும் எவ்வளோடா ஏமாத்துவீங்கன்றது எனக்கு தெரில. மைக்கை எப்படியே சைன் லாங்குவேஜ் பேசுகிறீங்க, இப்படி வடை சொல்கிறீங்களே சைன் லாங்குவேஜ், பிளேட்டில் வடை சுடுறது, எப்படி பிளேட்டில் வடை சுடுறது, லிப் மூமெண்ட் கொடுக்கறது, மைக்கை மறைச்சி பேசுறது, இன்னும் நீங்கள் திருந்தலை. ஆனால் பிளான் பண்ணி பண்ணலன்னு அபாட்டமாக பொய் சொல்கிறியா கமருதீன். பிக் பாஸே வந்து பொய் சொல்லாதீங்க கமருதீன் அன்றைக்கி மூஞ்சிலே துப்புனாரு. இப்பயும் வந்து நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. யாரை சாதிக்க பார்க்குறீங்கன்ற எனக்கு தெரில. சரி, ஓகே, எல்லாமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன்ல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. காலையில் நான் வேலை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, வேலை பண்ணேன். ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது, ஒருத்தர் காஃபி குடித்தா எல்லாரும் காஃபி வரும், ஒருத்தர் பாத்ரூம் போனால் எல்லாம் பாத்ரூம் போகணும், அதே மாதிரி தானே இருக்கிறாங்க. எனக்கு புரியுது, இதெல்லாம் நேச்சுரன்றுவாங்க கேட்டா அப்படின்றது தான். நாங்கள் சொன்னது வேற, வேலை பார்க்க வேண்டிய கிடையாது, பட் தப்பாக கூட இருக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வேலை செஞ்சது நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை நீ செய்யணுன்றது தான். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக கூட இருக்கலாம். ஸோ நீ டயர்ட் ஆகாத கமருதீன், நீ டயர்டே ஆகாமல், ஸோ இங்கே பாரு, கோவம் ஆகிடாத, வார்த்தை விடாத, எல்லாம் டீல் பண்ணாத, ஃபயராக டீல் பண்ணு. எப்படி ஃபயராக பண்ணு. ஸோ நீ பார்வதி கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபயரை லேர்ன் பண்ணிக்கோ. அவளை யாருமே அடக்க முடியாது, யாருமே பார்வதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறார். ஓகே, உடனே கமருதீன் என்ன சொல்கிறார், அந்த மாதிரி நான் கிடையாதுடா, நான் கிடையாது. ஃபுட்டை வச்சு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா, எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நான் சொன்னது உண்மை கூட ஆகிடாது கமருதீன், நான் சொன்னது உண்மை கூட ஆகிடாது. ஆனால் எனக்கு என்னடா வருத்தமாக இருக்குது, அரோராலாம் என்னை பற்றி பேசுகிறாடா, அதானே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்ல, மாட்டிக்கிட்டடா, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, கிச்சன் டீமில் அரோராவை போட்டால் தான் தெரியும். ஸோ வெஷல் வாஷிங்கில் இருந்து நான் நியாயமாக தான் கேட்டேன் அன்றைக்கி, ஃபுட் வார்மிங் இதெல்லாம் பற்றி. கிச்சன் டீமில் இருந்து கேட்டால் கூட நியாயமாக இருக்கும். அது வந்து கிச்சன் டீமில் இருந்து தான் கேட்கணுன்றது அவசியம் கிடையாது கமருதீன். யார் வேணாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேட்கலாம், அந்த ஃபுட் அப்படி இருக்குன்றதால. அதில் அரோரா கேட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அது எல்லாரும் யாராக இருந்தாலும் கேட்கலாம், அந்த ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் கிச்சன் டீமில் வேலை பார்த்தா தான் கேட்கணுன்றது அது நியாயம் கிடையாது. அவங்க வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்ல, வேலை பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த டீமில் இருந்தால் தான் அந்த கேள்வியை கேட்கணுன்றதே சரி கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, வேலை செய்யல, ஸோ இதில் என்னை கன்சோல் பண்ணுறது, என்னை ஆறுதல் பண்ணுறது கூட அவளுடைய கேமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா பொறுப்புகளையும் பார்க்கணும்ல, இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்கிறாரு. கரெக்டு தான், எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலைகளையும் பார்க்கலாம். இதில் மெய்டு இருக்காங்கன்னு சொன்னால் பார்வதி கூட தான் மெய்டு இருக்காங்க, அவள் செய்யலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேலை செஞ்சுட்டு கேள்வி கேட்டால் கூட பரவாயில்லடா, வேலை செய்யாமல் கேள்வி கேட்டால் நான் எப்போ ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதில் குறிப்பாக துஷாரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு கிடையாது, 10 மாதம் சுமந்து பெத்தாளா அவ அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இதுதான் அன்வான்ட். கமருதீன் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, 10 மாதம் சுமந்து பெத்தாளா,
வெளியே போனால் காரி துப்புவாங்க, வெளியே இருந்து பார்த்தா காரி துப்புவாங்க அப்படின்றதையும், எல்லா வேலையும் நாங்கள் பண்ணோம், அவ்வளோ பாவம் பண்ணிட்டோமாடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் பாவம் தான் பண்ணியிருக்கீங்க கமருதீன், பார்வதி கூட போய் சேர்ந்து ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மைக்கை பனிஷ்மெண்ட் எது கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த தப்பை உணரணும், திருந்தணும்னு. ஆனால் இன்னுமே திருந்தாமல் மைக்கு இது பண்ணி பேசுறது, அப்படியே சைன் லாங்குவேஜில் பேசுறதுலாம் தப்பு தான் கமருதீன். அது கடைசி வரையும் உங்களுக்கு புரியலனா இந்த தப்பை மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பீர்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து மார்னிங் டாஸ்கில், மார்னிங் பனிஷ்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரை பற்றி பாராட்டணும்ல. ஸோ எஃப்ஜே வந்து விக்ரம் ட்ராக் மாறி போனாலும் அவரும் வளருவார், அவர் கூட இருக்கவங்களையும் வளர்த்து மேலே கொண்டு போகணுன்றது தான் விக்ரமோட எண்ணமாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல எண்ணம் அப்படின்றதால விக்ரம். அடுத்து கனி அவர்கள் பாச மலரை கொட்டி இறப்பாங்க, அப்படியே தூவாங்க, பாச மலரை கொட்டி 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 தூவாங்க. சோறுன்னு வந்துட்டா அம்மா மாதிரி போடுவாங்க, யார் சோறு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டமாக இது பண்ணி அந்த சோறை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு. கனி வந்து டே நீ சொல்றதெல்லாம் என்னை வச்சு செய்வாங்கடா, இப்படிலாம் சொல்லாதடா, புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருந்தது. அடுத்து அரோரா. ஸோ என்ன மாதிரி அவன் யார் என்ன சொன்னா என்ன, நானா இருக்கேன், என்ன மாதிரி இருப்பேன்ற மாதிரி நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு வைப்லேயே ட்ராவல் ஆகிற அரோரா அப்படின்றது. அடுத்து ஆதிரி. அவ கூட யார் இருக்காங்களோ என்ன ஆனாலும் நிப்பா, காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு, அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அவங்களுக்காக நிப்பா, காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்றாரு. ஸோ அவகிட்ட ஒரு போட்டின்னு வந்துட்டா வேற மாதிரி இருப்பா. அடுத்து சபரி. ஒரு பாசக்கார பிள்ளை, அண்ணங்காரன் உள்ள இருப்பான், அண்ணங்கார மாதிரி உள்ள இருப்பான், இறக்க குணம் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு எதனா ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம சபரிநாதன் தான், சபரி. அடுத்து வினோத். சண்டை போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாட்டுன்னு வந்துட்டா வந்து தானா வந்து முன்னாடி நிற்பாரு. அவர் ஈஸியாக அதை வச்சு கூட கடத்திட்டு கூட்டு போய் கூட விருத்துடலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அடுத்து திவ்யா அவர்கள். ஸோ என்னன்னா ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு 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 ஆன்சர் வருவாங்க, அந்த உரிமை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டு 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 ஆன்சர் வருவாங்க, விட்டா போராடுவாங்க, சில டைம் பைத்தியம் மாதிரி பண்ணுவான்ற மாதிரி. காலைல ஏதோ ஒரு இஷ்யூ போல அதையே கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து கமருதீன். ஃப்ரெண்டாக பழகிட்டா அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ அந்த கெரியர் வைஸ், ஹீரோ கரியர் வைஸ் எது நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்பான், இதெல்லாம் புரிஞ்சுப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்வதி. கேமில் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அதிகம், புல்லட் ட்ரெயின் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா, இப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி அடிச்சுட்டு போவா. எது நடந்தாலும் கேஷுவலாக வந்து எப்படா இருக்க, ஓகேவா அப்படின்னாம திரும்ப வந்து பார்வதி பேசுவா. அடுத்து ரம்யா. பாசக்காரி வைப்பு, ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக பண்ணுவா நிறைய விஷயங்கள், குறிப்பாக நிறைய திருட்டுத்தனம், சாப்பாடுகள் எடுத்து கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் எனக்கு இதுவே எனக்கு பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணியாக தான் இருக்குது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அது பாசம் மாதிரி புகழ்வது போல் பழிப்பது தான் இவர் பண்ண வேலையே நான் நினைக்கிறேன் எஃப்ஜே. அடுத்து சாண்ட்ரா. பாப்பா மேலே வச்சிருக்கிற லவ் அதிகம், எனக்கும் இந்த மாதிரி ஒய்ஃப் வந்தால் இந்த மாதிரி பாப்பா மேலே இந்த மாதிரி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஆனால் கேமில் வந்தால் குதர்க்கமாக இருக்கீங்க, ரூத்லெஸ். அடுத்து வியானா. தப்புன்னு தோணுச்சா வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், ஸோ கேமில் அஃபெக்ட் ஆச்சுன்னா கிளியர் அவுட் பண்ணணுன்ற மாதிரி சில விஷயங்கள் யோசிப்பேன் அப்படின்றது வியானா. சுபிக்ஷா. ஸோ கேமுக்காக ஃபோக்கஸாக வந்து பாத்ரூமில் இருக்காங்க, ஒழிச்சிட்டு இருக்கும்போது கூட தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வேன்ற மாதிரி எஃப்ஜே போய் பண்ணார். கேமுக்காக ஃபோக்கஸ்ன்னு வந்திருக்காங்க, ஆனால் விட மாட்டாங்க, அவங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசி நிமிடம் வரையும் அப்படின்றது. அடுத்து அமித். ஸ்டார்டிங்கில் இவர் புரிஞ்சிக்க முடியல, வைப்லேயே செட் ஆக மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தெரியுது இவர் ஒரு குட் சோலு, பார்வையெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகம், அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கீங்கன்ற மாதிரி அமித். ஸோ இதுதான் இன்னைக்கு மார்னிங் நடந்த ஒரு சம்பவம், மற்றபடி லைவ் போராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.